ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் எம்டிஎஸ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக முருங்கைக்காக இது போல் கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா இது இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம இதில் இருக்கிற சதையெல்லாம் பிரித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருமாட்டு நம்ம கிரேவி பண்ணலாம். அந்த தொக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்த பிறகு ஆயில் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமாட்டு இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சதான வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே தக்காளி அதிகமாக சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம தொக்கு பண்ணுறதுனால வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு பாதியில் நல்லா வெந்தது பிறகு நம்ம இது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டி சேர்த்துக்கலாம். அதுவுமே ஒரு டீஸ்பூன் தான், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். லைட்டாக ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு தேவையில்லை, சேர்க்க தேவையில்லை. இப்போ கட் பண்ணதான தக்காளியை இதோட சேர்த்துடலாம். நான் 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். எனக்கு நல்லா பழுத்த தக்காளியாக இருக்குது. உங்களுக்கு தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா பழுக்காட்டி நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் இதோடய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி வெங்காயம் நல்லா வந்துடும். இப்போ கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த தொக்கு பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே போல் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாதத்தில், சுடு சாதத்தில் பெரட்டி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட ரோலிங் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி மிளகாய்த்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்த நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நாம் இது கூட கருவேப்பிலை தலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது கூட்டாக இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வர்றதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாடையும் நல்லா போயிருச்சு. இப்போ நாம் வேக வச்சு எடுத்ததான முருங்கைக்காய் அந்த பல்ப்பை வந்து சதையை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம திரும்ப மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா தொக்கு மாதிரி நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நாம் உப்பு சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சோண்டு உப்பு தேவைப்பட்டுச்சு, நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ திரும்ப உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது கடைசியாக மல்லித்தழை தூவிட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் செய்யலாம். இப்போ நமக்கு சுவையான, டேஸ்டியான, ஹெல்த்தியான முருங்கைக்காய் தொக்கு வந்து தயாராகிட்டு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.